இன்னைக்கு 10th தமிழ் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய செம்மொழி காலக்கோடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 1901 மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பரதிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரை வெளியிடப்பட்டது. 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வற்புறுத்தியது. 1918 சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1919 கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றியது. 1966 உயர்தனி செம்மொழி எனும் ஆங்கில நூல் தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது. 2004 நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது.